அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம், கடவுள் வணக்கம். கார ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். தமிழ் எண் ஜோதிடம் நவக்கிரக அடிப்படையில், சாணித்த அடிப்படையில் நான் உருவாக்கப்பட்ட எண்கிடத்தை ஆய்வு செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். இது தமிழுக்கு, ஜோதிடத்திற்கும் இது ஒரு ஆராய்ச்சி மொழியாகவும் இந்த எண்கிடம் பயன்படுகிறது. கிரகத்தின் அடிப்படையிலும், நட்சத்திர அடிப்படையிலும், சாணத்தின் அடிப்படையிலும் அமைந்துள்ளது. நான் உருவாக்கப்பட்ட எண்கிடம் மிக துல்லியமாக சாணத்தின் அடிப்படையிலும், கிரக அடிப்படையிலும், நட்சத்திர அடிப்படையிலும் காட்டுகின்றது. அசுபதிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கிடம் 1, 8, 9, 8 எல்லாம் கூட 26. அதனுடைய விதி என்பது 8. அப்போ அசுபதிக்கு 8ஆம் எழுத்து பலன். அசுபதி என்பது நட்சத்திரத்தையும் குறிக்கும், பெயர்களையும் குறிக்கும். ஆனால் அசுபதி 8ஆம் இடம், 8ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. ஆனால் அடுத்தது குபேரனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கிடம் 3, 1, 3, 6 எல்லாம் கூட்டாக 13. அதனுடைய விதி என்பது 4. அப்போ குபேரனுக்கு 4ஆம் இடம். குபேரன் 4ஆம் இடம். அடுத்தது தனவந்தனுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 7, 9, 5, 5, 7, 6 எல்லாம் கூட்டா 39. அதனுடைய விதி என்பது 3. தனவந்தன் 3ஆம் இடத்து பலன். தனவன் 3ஆம் அதிபதியே 3ஆம் இடத்து இருந்துவிட்டால், அந்த 3ஆம் அதிபதியோட 3ஆம் அதிபதி எந்த சுபக்கிரகங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு, பலன் கொடுக்க அளவுக்கு இருந்துவிட்டால் அது நல்ல அவனை தனவந்தனாக ஆக்கும். ஆனால் 3ஆம் இடத்து பலன் தனவந்தன். அடுத்து நலனுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 8, 7, 6 எல்லாம் கூட்டா 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ நலன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3ஆம் இடம். அடுத்தது சக்கரவர்த்திக்கு 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்கு உரிய எண்ணிடம் 3, 1, 1, 3, 5, 9, 4, 8 எல்லாம் கூட்டா 34. அதோடைய விதி என்பது 7. சக்கரவர்த்தியோட விதியின் 7. சக்கரவர்த்திக்கு 7ஆம் இடத்து பலன் வருகின்றது. 7ஆம் இடம் கலத்திர சாணம், திருமண சாணத்தில் வருகின்றது. அடுத்ததாக அரிச்சந்திரனுக்கு 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்ணில் 1, 4, 9, 3, 5, 8, 3, 6 எல்லாம் கூட்டா 39. அதனுடைய விதி என்பது 3. அப்போ அரிச்சந்திரன் 3ஆம் இடம். அடுத்ததாக இந்திரனுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 2, 5, 5, 3, 6 எல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ இந்திரனுக்கு 6ஆம் இடத்து பலன். இந்திரன் 6ஆம் இடம். அடுத்ததாக அதிபருக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 8, 9, 9 எல்லாம் கூட்டா 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ அதிபர் 9ஆம் இடம். அதிபராக இருக்கக்கூடியவர் மிகவும் அனைத்தையுமே சாதிக்கக்கூடியவர். ஒரு நாட்டு மேலே குண்டை போடலாம், ஒரு நாட்டை அழிக்கலாம், மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யலாம். ஆனாலும் அதான் அதிபர். அந்த 9ஆம் இடத்து பலன் தான். 9ஆம் இடத்துல மட்டும் நல்ல சுபக்கிரகங்கள் அந்த 9ஆம் ஆதி வேறு இடத்துல அமர்ந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடியவரோட சேர்ந்து விட்டால் அவர் அதிபர் ஆகலாம். அதான் 9ஆம் இடம். அதிபருக்கு 9ஆம் இடத்து விதியின். அடுத்த வாளுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 3, 1 எல்லாம் கூட்டா 4. ஆனால் வாளுக்கு 4ஆம் இடம். அடுத்து பிரதமருக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 1, 3, 7, 1, 9 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதி என்பது 3. பிரதமர் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3ஆம் இடம். அடுத்ததாக அண்ணா என்பது ஒவ்வொரு குடும்பத்திலையும் தலைவனாக இருப்பான். அண்ணா நாட்டுக்கு தலைவனாக இருக்கிறவங்க அண்ணா. அதாவது சாதிச்சுட்டு போகிறவர் அண்ணாதுரை. அதான் அண்ணாவுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 3, 4 எல்லாம் கூட்டாக 8. அப்போ அண்ணாவுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள். அந்த 8ஆம் இடத்து பலன் 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்து விட்டால் சாதாரண மக்கள் ஹோமாவும் போடுவாங்க. அதை எதிர்த்து நல்ல லட்சியத்துக்கு போகலாம். அதான் 8ஆம் இடம். அடுத்து காமராஜருக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 8, 1, 3, 3, 9 எல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ காமராஜருக்கு விதியின் 6ஆம் இடம். அடுத்த கருவறைக்கு 4 எழுத்து.
அந்த 4 எழுத்துக்குரிய எண் தான் 1 5 5 3 இதெல்லாம் கூட்டா 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ கருவறை, கருவறை என்ற ஒரு வார்த்தைக்கு 5ஆம் இடம். அடுத்து வந்து செங்கோல், செங்கோலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் தான் 6 8 6 1 இதெல்லாம் கூட 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ செங்கோலுக்கு வந்து 3ஆம் இடம். இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகள் ஒரு செங்கோல் நாட்டி விடுகிறார்கள். வெள்ளியாலேயோ தங்கத்தாலேயோ ஐம்பொன்னாலேயோ ஒரு செங்கோல் நாட்டி அரசியலுக்கு வருகிறார். அதாவது செங்கோல், செங்கோல் குடும்பத்துக்கு செங்கோலாக இருக்கணும் ஒரு மனிதன். அதாவது செங்கோல் கம்பை நாட்டி விட்டால் அது செங்கோல்னு கிடையாது, அதை வளர்க்கணும். அதே போல் குடும்பத்துலேயும் ஒரு மனிதன் வந்து செங்கோலாக இருக்கிறான். அதைத்தான் செங்கோல் 3ஆம் இடத்து பலன். அடுத்தது வந்து பூட்டு, பூட்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 9 2 7 எல்லாம் கூட்டினாங்க 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ பூட்டு 9ஆம் இடம். பூட்டு 9ஆம் இடத்து பலனாக வருகின்றது. சாவி, சாவிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணும் 1 6 எல்லாம் கூட்டா 7. அப்போ சாவி 7ஆம் இடம், பூட்டு 9ஆம் இடம். அப்போ சாவி 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது. ஒரு மனிதனுக்கு வந்து 7ஆம் இடம் சரியாக இருந்தால் தான் எந்த இடத்துக்கும் இலாகாவுக்கு போக முடியும். அது ஒரு சாவி. அடுத்து அந்த கப்பல், கப்பலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 1 6 9 1 எல்லாம் கூட்டா 17. அதோடைய விதி என்பது 8. கப்பல், கப்பலுடைய விதியின் 8. அப்போ கடலில் போகக்கூடியதான் கப்பல். கப்பல் வந்து கடலில் தான் போகும். அடுத்தது உல்லாசம், உல்லாசத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3 1 2 3 7 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ உல்லாசம் 7ஆம் இடத்து பலன். ஒரு கலத்திர ஸ்தானம் திருமண ஸ்தானத்தில் வருகிறது உல்லாசம். உல்லாசம் வந்து 7ஆம் இடத்து பலன். புது தம்பதிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல 7ஆம் இடத்து பலன் வழிகாட்டப்பட்டு வருகிறது. அடுத்து வந்து சலுப்பு, சலுப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 3 6 6 2 எல்லாம் கூட்டா 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ சலுப்பு 8ஆம் இடத்து பலன். அடுத்து அந்த வானம், விமானம், விமானத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் தான் 6 8 9 7 எல்லாம் கூட்டா 30. அதோடைய விதி என்பது 3. அப்போ விமானம் வந்து வானில் தான் பறக்கும். விமானம் வானில் பறக்கும். அப்போ கோபுரத்தில் இருக்கிறது அதுவும் ஒரு விமானம். அது வந்து மக்கள் நினைக்கிறது விமானம் எல்லா இடங்களுக்கும் போகிறது. விமானத்தில் வானில் பறக்கக்கூடியதான் விமானம். அடுத்து அந்த வண்டி, வண்டிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் தான் 5 3 6 எல்லாம் கூட்டா 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ வண்டிக்கு வந்து 5ஆம் இடத்து பலன். வண்டினால எல்லாமே வண்டி தான். சமயத்தில் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாக்கா, விமானம் போயிட்டாக்கா வண்டி போயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்டு போயிட்டாக்கா பஸ்ஸு போயிடுச்சுன்னா வண்டி போயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் வண்டி, வண்டி வந்து 5ஆம் இடத்துக்கு சென்று தான் எல்லாமே கற்றுக்குறாங்க. 5ஆம் இடத்துக்கு சென்று தான் போய் ஏறுறாங்க இறங்குறாங்க. அடுத்து வந்து எண்ணம், எண்ணத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 4 3 6 7 எல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ எண்ணம் 2ஆம் இடம். எண்ணம் என்பதெல்லாம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துக்கு வந்து எந்த ஒரு வார்த்தைகள் வருகிறதோ அந்த வார்த்தையை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறது அந்த 2ஆம் இடம், 2ஆம் இடத்து வேலை. அதனால் வந்து எண்ணத்துக்கு வந்து 2ஆம் இடம். அடுத்து வந்து நினைவு, நினைவுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 9 4 7 எல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ நினைவுக்கு வந்து 2ஆம் இடம். நம்ம நினைவுகள் கூட 2ஆம் இடத்தை தான் குறிக்குது. மறந்துட்டாக்க மண்டையை தான் தடவும் அப்படி. ஆனால் அதான் நினைவு, நினைவுடைய விதியின் 2. நினைவுங்கிறது நினச்சி பார்க்க தோன்றுது. தன்னை நினைக்கிறது, செத்தவங்களை நினைக்கிறது. இது நினைவஞ்சலிங்கிறது தான் சொல்லிட்டு வராங்க. நினைவு, நினைவு சுயநினைவாக இருக்கக்கூடியதான பேர் வந்து சுய நினைவு. அப்போ நினைவு வந்து 2ஆம் இடம். வார்த்தை, வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 3 9 4 2 எல்லாம் கூட்டா 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ வார்த்தைக்கு வந்து 9ஆம் இடம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது 9ஆம் இடம் தான் பார்த்து அந்த வார்த்தைகளுக்கு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதான் வார்த்தை, வார்த்தை 9ஆம் இடம். வார்த்தையில் செல்லும். ஆனால் பேச்சு, பேச்சுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 1 9 5 எல்லாம் கூட்டா 6. அதோட விதி என்பது 6. பேச்சுக்கு வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் பார்த்தா பேசக்கூடியது. அடுத்து வந்து சுபாவம், சுபாவத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 5 7 5 7 எல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ சுபாவம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. அந்தஸ்து,
அந்தஸ்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 1 5 7 5 9 எல்லாம் கூட 27. அதோட விதி என்பது 9. அப்போ அந்தஸ்து வந்து 9ஆம் இடம். ரொம்ப அந்தஸ்தாக செல்வாக்காக இருந்தாலும் சரி, நல்ல அழகாக இருந்தாலும் சரி, ரொம்ப அந்தஸ்து என்பது நாகரிகத்தை தான் வருது. ஆனால் ரொம்ப அந்தஸ்து என்பது உயர்ந்த வார்த்தை, அது 9ஆம் இடத்துல வருது. ஆனால் அந்தஸ்து என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அடுத்து அது சிறப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 4 8 6 2 எல்லாம் கூட்டாகி 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ சிறப்பு 2ஆம் இடம். அதான் 2ஆம் இடத்துல வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டுங்க. ஆனாலும் வந்து சிறப்பு 2ஆம் இடம். அடுத்து வந்து சுவாசத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 5 3 3 7 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ சுவாசம் என்ற ஒரு வார்த்தைக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் தான் எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறத கூட சுவாசிக்கணும் அப்படின்னாக்கா அது 9வது விதி என்று பார்த்து தான் செய்யுது. அதனால் சுவாசம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அடுத்து வந்து சிநேகத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய நீங்கள் என்கிறது 4 1 1 7 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ சிநேகம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 4. அடுத்து வந்து தொல்லைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 9 1 8 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ தொல்லை 9ஆம் எழுத்து வந்து பாவக்கிரகம் இருந்துவிட்ட தொல்லை தான். அடுத்த நண்பனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 8 3 9 6 எல்லாம் கூட 24. அதோடைய விதி என்பது 8. நண்பன் என்று 8ஆம் இடம். 8வது பாவக்கிரகம் இருந்துவிட்டால் நண்பனால் தொல்லை. 8வது சுபக்கிரகம் இருந்துவிட்டால் நண்பனால் லாபம். ஆனால் வாழ்க்கைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3 3 7 5 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ வாழ்க்கைக்கு வந்து 9ஆம் இடம். வாழ்க்கை என்றாலே 9ஆம் இடத்தை வச்சு தான் நடக்குது. அதனால் வந்து அடுத்தது குடும்பத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 3 7 7 9 7 எல்லாம் கூட்டாக 33. அதோடைய விதி என்பது 6. குடும்பங்கிறது வரைய சார்ந்து வருகிறது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வார்த்தையும் யாரும் கேட்கப்படுறா, அவங்கவுங்க ஒரு திட்டம் ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. அதான் குடும்பத்தோட விதியின் 6. அடுத்து அந்த எல்லைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 4 1 8 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ எல்லைக்கு வந்து 4ஆம் இடம். அப்போ ஜாதகம் என்பது நான் சொல்லக்கூடிய தமிழின் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையிலும் யோகத்தை அடிப்படையிலும் கிரகத்தை அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையிலும் சாணத்து அடிப்படையிலே அமைந்துள்ளது. இது தமிழுக்கு உரியது, தமிழ் ஜோதிடர்களுக்கு உரியது. உலக நாட்டு அத்தனை பேர்த்துக்குமே இந்த எண்ணிலும் உறுதுணையாக இருக்கும். ஆனால் இது வந்து தமிழுக்குத்தான் இதை நான் சொந்தமாக்குவேன். ஆனால் இது தமிழுக்குத்தான் சொந்தம். ஆனாலும் வந்து இந்த எண்ணும் எழுத்தும் 240 எழுத்துலேயும் கடவுள் இருக்கார், தமிழ் தாய் இருக்காங்க, முருகன் இருக்கார், எல்லா தெய்வங்களும் அனைத்து சக்தியும் இதில் இருக்குது, அடங்கியிருக்கு. ஆனாலும் வந்து இந்த வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதக பலனும் மனிதன் நினைக்கிறதும் எல்லாமே வார்த்தை. அந்தந்த மனிதன் எந்த வார்த்தை நினைக்க அந்த சாணங்கள் வந்து கை கூடினா தான் அந்த வார்த்தைகள் எடுப்படும், இல்லை என்றால் எடுப்படாது. அதனால் கிரகத்தின் யோகத்தை அடிப்படை கிரகங்கள் அமைந்துள்ளது, நட்சத்திரத்திலேயே எண்ணும் எழுத்து அமைந்துள்ளது. எல்லாமே வார்த்தை இல்லாமல் எண்ணும் எழுத்து இல்லாமல் எதுவுமே நடக்காது. இதைத்தான் நான் ஆயுசில் சொல்லிக் கொண்டு நான் தனிப்பட்ட முறை உருவாக்கப்பட்டது. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையே அமைந்துள்ளது. அதைத்தான் காட்டுகிறேன். இந்த எண்களிடம் சுயமாக நான் உருவாக்கப்பட்டது. காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.